Hi viewers, welcome to Coding Tamila. So very warm welcome to all of you to Coding Tamila. Okay, so இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு ப்ரோக்ராம். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ஒரு கேரக்டரை வந்துட்டு இன்புட்டாக யூசர் கிட்ட இருந்து வாங்கி ஸோ அந்த கேரக்டர் வந்துட்டு வவ்வலா இல்லை கான்சனண்டா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ வவ்வல்னா இட்ஸ் அ வவ்வல், கான்சனண்ட் அப்படின்னா இட்ஸ் அ கான்சனண்ட் அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும். ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இந்த ப்ரோக்ராமை வந்துட்டு லைவாக கோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக்கை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, தென் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சதுக்கு அப்புறமா நீங்களும் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை உங்களோட ஐடியில் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை டெலீட் பண்ணிவிட்டு ஓகே இன்னொரு லைன் இருக்கா. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்துட்டு இப்போது லைவாக வந்துட்டு கோட் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸோ யூசர் கிட்ட வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர், அது ABCDEZF ஏதாவது ஒன்றா இருந்துட்டு போகுது. ஸோ அதை வந்துட்டு இன்புட்டாக வாங்கிட்டு அது வந்துட்டு வவ்வலா இல்லை கான்சனண்டா அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ வவ்வல்னா என்ன, கான்சனண்ட் என்னன்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ வவ்வல் அப்படின்றது AEIOU. ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வவ்வல்ஸ். கான்சனண்ட் அப்படின்றது ஸோ AEIOUன்ற இந்த வவ்வல்ஸை தவிர மிச்சம் இருக்கிற remaining 21 letters. Okay, so alphabets total are 26, so remaining is the 5 minus 26 21. Okay, remaining வந்து 21 letters இருக்குல்லையா, இது எல்லாமே வந்துட்டு கான்சனண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு கான்சனண்ட் என்ன வவ்வல் என்னன்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். AEIOU இது எல்லாம் தவிர இந்த 5 தவிர மற்ற எல்லாமே கான்சனண்ட். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும். ஓகே, ஸோ யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் சிஹெச்னு போடுறேன். சிஹெச்னா ஒன்றும் இல்லை, கேரக்டர். ஓகே, ஸோ கேரக்டர். ஓகே, ஸோ அதுக்கடுத்து தான் வந்துட்டு யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும். இன்புட்டை வாங்குறதுக்கு இப்போ நான் இன்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இது வந்து தப்பு. ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னு நம்ம கேரக்டர் வாங்க போகிறோம். ஸோ கேரக்டர் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ கேரக்டர் ஸ்ட்ரிங்குன்றதுனால நம்ம வந்து இண்டிஜுவலாக வாங்க முடியாது. ஸோ அதனால் இன்ட் ஆஃப் ஃப்ளோட்டாக யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்புட் ஆஃப் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ இன்புட் ஆஃப்னு கொடுத்தா மட்டும்தான். இன்புட் ஆஃப்ன்ற என்ன அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ அது வந்து ஒரு இன்புட்டை வாங்குற கீவேர்ட். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட் வாங்கும். ஸோ என்ன பண்ணுறோம்னா ஸோ என்டர் எ கேரக்டர். ஸோ என்டர் ஏ கேரக்டர். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஸோ யூசர் கிட்ட இருந்து இப்போ சிங்கிள் கேரக்டர் இன்புட்டாக வாங்கியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த கேரக்டர் வந்துட்டு வவ்வலா இல்லை கான்சனண்டா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ செக் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இப்போ அதே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இஃப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கேரக்டர் வந்துட்டு நம்ம எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கேரக்டர் வந்துட்டு வவ்வல்ஸ்லன்ற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருந்தது அப்படின்னா வவ்வல்ஸ்ன்ற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே அந்த கேரக்டர் இன்புட் ஆன கேரக்டர் இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு வவ்வல். ஸோ என்ன பண்ணுறோம், பிரிண்ட் ஆஃப் வவ்வல் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தெரியும் வவ்வல் இல்லைன்னா கண்டிப்பாக கான்சனண்ட் தான். ஸோ எல்ஸ் கண்டிஷனில் கான்சனண்ட் பிரிண்ட் ஆஃப் கான்சனண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ சிம்பிள் லாஜிக். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ சிஹெச்னா அந்த கேரக்டர் இன்னுன்னு யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன் ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிறைய வந்துட்டு எலமெண்ட்ஸை கொடுக்குறேன். என்ன அப்படின்னா ஸோ AEIOUன்ற அந்த மொத்தம் 5 வவ்வல்ஸையும் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஸோ AE நெக்ஸ்ட் என்ன கேரக்டர் I. ஓகே, I O U. ஓகே, ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், இஃப் கண்டிஷனில் கண்டிப்பாக வந்துட்டு கோலன் வைக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆஃப் யா. ஸோ பிரிண்ட் ஆஃப் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ இட் இஸ் இட்ஸ் அ வவ்வல். இட் இஸ் அ வவ்வல். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த லைன் வந்துட்டு இப்போ இந்த இஃப் கண்டிஷன் கரெக்டாக அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா ஸோ இங்கே இடத்துல கவனிக்கணும். ஓகே, நம்ம ஸோ இங்கே எதுக்காக வந்துட்டு நான் கரெக்ட் இல்லை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒருவேளை வந்துட்டு நான் இன்புட்டாக கேபிட்டல் லெட்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சாரி, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்னா என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் இது தப்பு அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த கமாண்ட் லைனில் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்னா என்னன்றதை எழுதுறேன் ஃபஸ்ட்டு.
ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் புரிஞ்சுக்கிட்டா தான் வந்துட்டு இதை நம்ம இந்த லாஜிக்கை புரிஞ்சிக்க முடியும். ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு ஸோ இன்னு கமா நாட் இன். ஓகே, ஸோ இந்த இன்னு நாட் இன் இந்த ரெண்டு தான் வந்துட்டு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இந்த இன்னும் நாட் இன்னும், அதாவது இன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு எலமெண்ட் வந்துட்டு இன்னொரு ஒரு சீரீஸ் ஆஃப் எலமெண்ட்ஸுக்குள்ளே இருக்குன்னு நம்ம வந்து அசியூம் பண்ணி செக் பண்ணால் அதுக்கு பேர் இன். ஓகே, ஸோ இதுவே வந்துட்டு நாட் இன் அப்படின்னா என்னன்னா ஒரு எலமெண்ட் வந்துட்டு இன்னொரு சீரீஸ் ஆஃப் எலமெண்ட்ஸுக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இன் அப்படின்னா நம்ம என்ன செக் பண்ணுறோம், ஒரு எலமெண்ட் இன்னொரு சீரீஸ் ஆஃப் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு எலமெண்ட்ஸுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணுறோம். நாட் இன் அப்படின்னா ஒரு எலமெண்ட் இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஸோ 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா ஸோ இன்னு நாட் இன். ஓகே, ஸோ இங்கே நம்ம இன்னும் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இதுவும் வந்துட்டு ஒரு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் தான். ஓகே, ஸோ நான் எதுக்காக மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் இங்கே சொன்னேன் அப்படின்னா, இங்கே நம்ம மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் வந்துட்டு இங்கே சொன்னேன். ஓகே, ஸோ இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரோட பர்பஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் வந்து இந்த லைன் தப்பு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஒரு வேளை இந்த இஃப் கண்டிஷன் நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இது என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கொடுத்த இன்புட்டாக கொடுத்த இந்த கேரக்டர் வந்துட்டு இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ இருந்தது அப்படின்னா அதுக்கு அதோட அர்த்தம் என்ன, இது வந்து வவல். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா இது வவல் பிரிண்ட் பண்ணிடும். பட் இதுவே வந்துட்டு நான் இன்புட்டாக என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த கமெண்ட் லைன் நீங்கள் ஒரு கேபிட்டல் ஏன்னு கொடுக்குறேன். ஓகே, கேபிட்டல் ஏனாலும் அதுவும் வவல் தான். பட் ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னா கான்சனன்ட் பிரிண்ட் பண்ணிடும். காரணம் என்னன்னு, இது கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. ஓகே, பட் ஆனால் வந்து இதுக்குள்ளே நான் கேபிட்டல் லெட்டரே கொடுக்கல. ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு வாங்குற இன்புட் ஸ்மாலோ கேபிட்டலோ அதை வந்துட்டு அது அப்பர் கேஸில் இருக்கோ லோவர் கேஸில் இருக்கோ அது பிரச்சனை இல்லை. நம்ம வந்துட்டு லோவர் கேஸுக்கு மாற்றிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சிம்பிள். லோவர் கேஸாக மாற்றுறதுக்கு ஒரு கீவேர்டு இருக்குது, என்னன்னா லோவர் ஆஃப் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த லைன் வந்துட்டு கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் கேரக்டர் வாங்கின உடனே இப்போ கேபிட்டல் ஏன்னு கொடுத்தேன்னா அது ஸ்மால் ஏவாக மாற்றிட்டு இன் ஆஃப் ஏஐஓயு இந்த லிஸ்ட்டுக்குள்ளே அந்த ஏ இருக்கா செக் பண்ணும். ஸோ இருக்கும், இட் இஸ் அ வவல் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த லைன் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எல்ஸ் கண்டிஷன். ஓகே, எல்ஸ் கண்டிஷன் போகலாம். ஸோ எல்ஸில் வந்துட்டு பிரிண்ட் ஆஃப் இட் இஸ் அ கான்சனன்ட். அவ்வளோதான். பிரிண்ட் ஆஃப் வெயிட் print of it is a consonant. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ ஹோல் ப்ராப்ளம் முடிஞ்சது. ஸோ சிம்பிளாக ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ சிஹெச் அப்படின்ற ஒரு கேரக்டர் வேரியபிளில் ஒரு ஸ்ட்ரிங் வந்துட்டு ஒரு சிங்கிள் கேரக்டர் இன்புட்டை வாங்கியிருக்கோம். ஓகே, ஸோ இன்புட் ஆஃப் என்டரி கேரக்டர். ஸோ இங்கே வந்துட்டு இன்ட் ஆஃப் ஃப்ளோட் ஆஃப் இதை யூஸ் பண்ணிடுறாங்க. காரணம்னா இங்கே வந்து நம்ம இன்புட் ஸ்ட்ரிங்காக வாங்குறோம். ஸோ அதனால் வந்து இன்ட் ஆஃப் ஃப்ளோட் ஆஃப் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட கேரக்டர் வந்துட்டு இந்த வவலான்னு செக் பண்ணும். ஓகே, ஸோ கேரக்டர் லோவர் இன் ஏஇஐஓயு, அதாவது கேரக்டர் வந்துட்டு லோவர் கேஸில் மாற்றிட்டு ஏஇஐஓயு எதாவது ஒன்றில் இந்த நம்மளோட கேரக்டர் இருக்கா செக் பண்ணணும். ஸோ இருந்தது அப்படின்னா அந்த வவல். ஸோ பிரிண்ட் ஆஃப் இட் இஸ் அ வவல். ஸோ இல்லை அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வவல் கிடையாது, கான்சனன்ட் தான். ஸோ அதனால் இட் இஸ் அ கான்சனன்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஸோ நம்பர் கவுண்ட் பண்ணலாம். ஸோ 3 2 1. ஸோ இப்போ வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் பண்ணதுக்கப்புறம் ஓகே என்கிட்ட வந்து இன்புட் கேட்குது. ஓகே, காரணம் என்ன, ஃபர்ஸ்ட் லைனை வந்துட்டு இன்புட் ஆஃப் என்டரி கேரக்டர் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக என்கிட்ட இன்புட் கேட்கும். ஓகே, ஸோ இப்போ இன்புட்டில் வந்துட்டு கொடுக்குறேன். ஓகே, ஹெச்ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஹெச்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இட் இஸ் த கான்ஸ்டன்ட் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, கண்டிப்பாக. இதே வந்துட்டு ஏ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இது இஸ் வவல் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ கரெக்டாக வந்து நம்ம ப்ரோக்ராம் இருக்காது. பட் இன்னொரு இந்த ப்ரோக்ராம் பற்றின விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இப்போது நான் வந்துட்டு நம்பர்ஸை கொடுக்குறேன் பாருங்களேன். ஸோ நம்பர்ஸ் வந்துட்டு வவலும் கிடையாது, கான்ஸ்டன்ட் கிடையாது. ஆனால் வந்துட்டு நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்குன்னா கான்ஸ்டன்ட்னு கிடைக்கும். ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம பண்ண ப்ரோக்ராம் எப்படி, ஸோ ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நம்ம வந்துட்டு கேரக்டர்ஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ண லாஜிக் இதில் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் நம்பர்ஸுக்கு கிடையாது. ஓகே, இப்போ நான் நம்பரே கொடுத்தாலும் அது வவ்வலாக செக் பண்ணும், கிடையாது இல்லையா? ஸோ அதனால் என்ன கொடுக்கும் அப்படின்னா இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் அப்படின்றத கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ எரர் தான் வரும். ஏன் அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நான் நம்பரை கொடுத்தேன் அப்படின்னா சாரி வெயிட் பண்ணுங்கள், கான்ஸ்டன்ட் அப்படி தான் வரும். ஓகே, இப்போ 6ன்னு கொடுத்தேன்னா இட் இஸ் அ கான்ஸ்டன்ட்னு பிரிண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா எரர் அடிக்காது. ஆக்சுவலாக வந்துட்டு 6ன்றது வவலும் கிடையாது, கான்ஸ்டன்ட் கிடையாது. ஆனால் நமக்கு வந்த ஆன்சர் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட்னு கிடைக்குது. ஏன் அப்படின்னா
நம்ம வந்துட்டு 1 to 6 என்டர் பண்ண உடனே அது போய் உள்ள வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கா போய் ஸ்டோர் ஆகும். ஓகே. ஸோ காரணம் என்னன்னா நம்ம வந்துட்டு இன்புட்டா வாங்குறப்பயே வந்துட்டு இன்புட் ஆஃப் என்டர் கேரக்டர் கொடுத்துட்டோம். ஸோ இன்புட்டை வந்துட்டு கொடுக்குற இன்புட்டை ஸ்ட்ரிங்கில் தான் வாங்கும். 6னாலும் அது ஸ்ட்ரிங்குன்னு கன்சிடர் பண்ணிட்டு என்ன பண்ணா அது லோவர் கேஸாக மாற்றுறன்ற பேரில் மாற்றி என்ன பண்ணும், இதில் இருக்கா செக் பண்ணும், இதில் இருக்காது, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ கான்ஸ்டன்ட் பிரிண்ட் பண்ணிட்டு போயிடும். ஸோ ப்ரோக்ராமுக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ என்ன அப்படின்னா அதோட வேலையை அது கரெக்டாக பார்த்துச்சு, அவ்வளோதான். ஓகே. ஸோ 6 இதுதான் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் இதில் பார்க்க வேண்டியது. பட் ஆனால் நம்மளோட ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ இது வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட சொன்ன விஷயம். ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ thank you for watching this video. So definitely see you later in the next video. Okay. Thank you for watching this video.